என்னங்க அது பெப்பர் சிக்கன். இந்த மாரி பெப்பர் கிராப் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்னோட ஸ்டைல்ல பெப்பர் கிராப் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதங்குற கேப்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்ல ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தேங்காய், கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்ட இந்த மாரி நீங்க இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா கூட அந்த வெங்காயம், தக்காளி நல்லா மெர்ஜ் ஆகணும். நல்லா மெர்ஜ் ஆகுற கேப்ல உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க இதில எந்த காய்கறி வேணும்னாலும் போட்டுக்கலாம். நாங்க கொஞ்சமா வந்துட்டு வெண்டைக்காய் இருக்குல்ல, ஐயோ! சாரி அது பேர் வெண்டைக்காய் இல்ல வாழைக்காய். வாட்டெவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. நாங்க கொஞ்சமா வந்து இந்த வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். செமி கிரேவி கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஸோ நல்லா அது பாயில் ஆகி வர டைம்ல நீங்க உங்களுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க என்ன போடுவோம் அப்படின்னா, தனி மிளகாத்தூள் எப்பவுமே கொஞ்சமா ஆட் பண்ணிப்போம். அது கூட கொஞ்சமா கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சிட்டு இருக்க கேப்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கிராப் இருக்கு இல்லையா? ஸோ அத நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நாங்க இந்த சைட் மசாலா மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். நம்ம மெயின் இன்கிரீடியன்ட்டான நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் இது பாயில் ஆயிட்டு இருக்க கேப்ல குழம்பு மிளகாத்தூள நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்பதான் நம்ம மெயின் இன்கிரீடியன்ட்டே இந்த பெப்பரு. நாங்க வந்து இந்த மிளகு ஜீரகத்த நல்லா இந்த மாரி குட்டி கடாய் எடுத்துப்போம். குட்டி கடாயில கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துப்போம். சீரகம் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. அதுதான் நல்லா ஃப்ளேவர் மிளகோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். இந்த மாரி லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் இந்த மாரி இடிக்கல் இருந்ததுன்னா, இடிக்கல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க. மிக்ஸில அரைச்சா அந்த ஃப்ளேவர் ஏதோ வராத மாரி இருக்கும். இந்த மாரி இடிக்கல்ல இடிச்சிங்கன்னா, அது நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாரி இடிச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு, நல்லா நம்மளோட இதுவும் அதுக்குள்ள பாயில் ஆயிருக்கும். அதில இதுவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு, லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல்ல பெப்பர் கிராப் ரெசிபி ரெடி.